ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோம்மேட் ஸ்டைலில் காஜு கத்லி எப்படி செய்வாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்கள் சித்தியோட ப்ரிப்பரேஷன். யூஸ்வலி இவங்க இப்படி தான் செய்வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அரை மணி நேரம் முந்திரியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். அண்ட் அதுக்கப்புறம் பாலை வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணும். ஸோ இப்போ மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முந்திரியை மட்டும் தனியாக எடுத்துட்டு அண்ட் மிக்சியில் வந்துட்டு பாலோடு சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். அரை மணி நேரம் குதிக்கிற பாலில் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்தால் 1.5 டம்ளர் பால் ப்ளஸ் தண்ணி ரெண்டையும் சேர்த்து காய வச்சு அதில் முந்திரியை ஊற வச்ச பின்னாடி அரை மணி நேரம் ஆகணும். முந்திரி எடுத்து சாப்பிட்டா நதுக்குன்னு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், மொறுன்னு இருக்கக்கூடாது. அந்த டைமில் எடுத்து முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிடணும். கெட்டியாக சட்னி மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அந்த பால் மீதி இருக்கும்ல, அதை எடுத்து வச்சு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடணும். அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை, அந்த அளவு எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி வச்சு ஊற்றணும். இப்போ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ மிக்சியில் இருந்து முந்திரி அரைச்சதுக்கப்புறம் சர்க்கரை 1க்கு 1.5 டம்ளர் எடுத்து முந்திரி எல்லாம் கலந்து அந்த மீதி இருக்கிற பாலையும் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. ஸ்லோவாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம என்ன போட்டோம்? சர்க்கரையும் அரைச்ச முந்திரி மட்டும்தான் போட்டோம். அரைச்ச முந்திரி மீதி இருந்த பால் இப்படி நைஸ் பண்ணி எல்லாரும் ஆரம்பத்திலிருந்தே இப்படி தான் கிளறணும், நடுவில் தான் கிளறணும். அப்படி கட்டியாக இருக்குன்னு எதுவும் நினைக்க வேணாம். அது கொஞ்ச நேரம் கழித்து அப்படி கிளற கரைஞ்சி போயிடும். நல்லா வந்துட்டு நம்ம போட்டு வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பேனில் ஆட் பண்ணிட்டு லோ ஹீட்டில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படி பண்ண ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதாவது அந்த பாகு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். கரண்டியில் எடுத்தால் அப்படியே வந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்துட்டு ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குலோப் ஜாமுக்கு பாகுலாம் எப்படி இருக்குமோ அந்த பிசு அந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போது அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய், அதாவது இந்த நெய்யை வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய்யை எடுத்துக்கணும். இப்போது ஒரு குட்டி டம்ளரில் வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண இந்த நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தாவே போதும். ஸோ இப்போ நம்ம வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இந்த நெய்யை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆட் பண்ண இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ வந்து அங்கங்கே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து கொஞ்சம் தீர அளவுக்கு சான்சஸ் இருக்கும், அடி பிடிக்கிற அளவுக்கு. ஸோ அதனால் நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பயாவது கிளறினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதே திரண்டு வந்துடும். விட்டுட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ 1/4 டம்ளர் நெய் ஊற்றிருக்கோம். இந்த நெய் இப்படியே கிளறவே அது உள்ளே வந்துக்கும். நம்ம நல்லா இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம இந்த குட்டி டம்ளரில் நான் காய்ச்சி வச்சுருக்க நெய் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ண. நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி அந்த எப்படி இருக்குன்னு அந்த டெக்ஸ்சரை பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு மாறணும். ஆனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கொஞ்சம் டைட்டாக ஆகிற மாதிரி வரும். கிட்டத்தட்ட 30 நிமிஷம்
டம்ளர்ல ஊற்றிடுவா. தூக்கி வச்சு ஊற்றி இடிச்சிருச்சுன்னா டம்ளர் கலந்துடும். கண்ணு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். வேணாம் வேணாம், அதை அக்கா விளக்கிக்குவா. அதில் நெய் தடவி பவி. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட வந்துட்டு அந்த பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத டைமில் நீங்கள் ஒரு பிளேட் எடுத்தீங்க அப்படின்னா பிளேட்டில் ஃபுல்லாக நெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் நெய் தடவினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே நல்லா போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தட்டுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்துகிட்டு அங்கே பேலன்ஸ் இருக்க நெய்யை வச்சுட்டு நம்ம அது கூட அந்த நெய்யை தொட்டு நல்லா செட்டில் பண்ணணும். அண்ட் முக்கியமாக அந்த ஹீட்லேயே பண்ணால் தான் வந்துட்டு எல்லாமே செட்டில் ஆகும். எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து கொட்டினோடனே வந்து சுட பண்ணணும். அந்த ஹீட்லேயே 2 நிமிஷம் தான். இது சூடு கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படியே ஸ்மூத் ஆகாது, டைட் ஆகிடும். ஸோ ஈவனாக எல்லாமே வந்துட்டு ஒரே லெவலில் ஆனோடனே செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு பிளேட்டை வந்து அப்படியே எடுத்து கட் பண்ண போதும். ஸோ இப்போ வந்து கட்டிங் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. பார்க்கலாம், எப்படி சாப்பிட்டாலும் தெரியும். அது 2 நிமிஷத்தில் ரெடி ஆகி கிளற தான் லேட்டு. கிளறிட்டோம்னு என்னன்னே தர சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு காஜு கத்லி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வீட்டில் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் விச் இஸ் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காஜு கத்லி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து அந்த பேக்கரி ஸ்டைலில் வந்துட்டு அந்த சில்வர் பேப்பர்லாம் நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்துடும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.